ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கு, போலி, அடுத்து வந்துட்டு எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள், இந்த 3 தான் இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். வழக்கு அப்படின்னு பார்க்கும்போதுட்டு வந்துட்டு எழுத்துலையும் பேச்சிலையும் வந்துட்டு சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்குன்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்தில் நம்ம எப்படி யூஸ் பண்ணமோ அதே பொருளை அப்படியே சொல்கிறது தான் வழக்குன்னு சொல்லுவாங்க. இதை இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 டைப்பாக பிரிப்பாங்க. இயல்பு வழக்கில் 3 விஷயம் இருக்குது. அது என்னென்னா இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லிட்டு. தகுதி வழக்கு அப்படின்னா அதில் ஒரு 3 விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இடக்கர டக்கல், மங்களம், குழுவுக்குறின்னு சொல்லிட்டு ஒரு 3 இருக்குது. இப்போ இலக்கணமுடையது அப்படின்னா எந்த வேர்டும் மாற்றம் இல்லாமல் அப்படியே வர்றதான் இலக்கணமுடையதுன்னு சொல்லுவாங்க. நிலம், மரம், வான், எழுது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே இலக்கண போலி அப்படின்னா என்னென்னா முன்னாடி உள்ள வேர்டை பின்னாடியும், பின்னாடி உள்ள வேர்டை முன்னாடியும் மாற்றி எழுதுறதான் இலக்கண போலின்னு சொல்லுவாங்க. இப்போ இல், முன் அப்படிங்கிறத முன்றில் அப்படிங்கிறதாகவும், கிளை, நுனி அப்படிங்கிறத நுனிக்கிளை அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதுறதான் இலக்கண போலின்னு சொல்கிறது. இலக்கணமுடையது போலவே இருக்கும். ஆனால் என்னென்னா இது இலக்கண போலி. இதை நம்ம இலக்கண போலியாக ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேராக என்ன சொல்கிறாங்கன்னா முன்பின் தொக்க போலின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புறநகர், கால்வாய், தசை, அடுத்து கடைக்கண் அப்படிங்கிறது. இதில் தசை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வாயில் அப்படிங்கிறது வாசல்னு மாறின விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இல்லத்தில் நுழையக்கூடிய வழியை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இல்வாயின்னு சொல்லுவோம். அதை இல்லத்தின் வாய். அது நார்மலாக இருக்குது. அது இலக்கணமுடையது. அதை வாயில் அப்படின்னு சொல்லி வழங்கும்போது அது என்னென்னா இலக்கண போலியாக மாறுது. வாயில் அப்படிங்கிறது மாறி வாசலாக வரும்போதுட்டு அப்படியே மருவிடுச்சிங்களா வாயில் அப்படிங்கிறது. அதனால் இதை மருவுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 டைப்பையும் இங்கே இந்த பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மருவு அப்படிங்கிறது ஒரு வேர்டு இருக்குன்னா அது சுருக்கி ஷார்ட்டாக சொல்கிறதா மருவு பேர்ந்து சொல்லுவாங்க. தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சை அப்படின்னு திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு இலக்கண நெறிப்படி இல்லாமல் பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மருவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்கு 3 பார்த்தோம். அது இடக்கர டக்கல், மங்களம், குழுவுக்குறின்னு சொல்லப்படுது. இடக்கர டக்கல் அப்படிங்கிறது என்னென்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல இயலாத சொற்களை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இடக்கர டக்கல்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தான் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து மங்களம் அப்படின்னா என்னென்னா இது என்ன ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத செத்தார் அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்தில் சொல்லுவாங்க. அதை மாற்றி துஞ்சினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இக்காலத்தில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டாக இங்கே சொல்லியிருக்காங்க ஓலை அப்படின்னா திருமுகம். இந்த ஓலைச்சுவடிலாம் இருக்குல்ல அதை சொல்கிறாங்க. ஓலைங்கிறது திருமுகம்னு சொல்கிறாங்க. கருப்பாடு அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் வெள்ளாடுன்னு சொல்கிறோம். விளக்கை யானை அப்படிங்கிறது விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லலாம். சுடுகாடு அப்படிங்கிறத நன்காடு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மங்களமாக சொல்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து குழுவுக்குறி. குழுவுக்குறினா என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச சிலருக்கு மட்டும் புரிகிற மாதிரி சொல்கிறது தான் குழுவுக்குறின்னு சொல்கிறது. மற்றவர்களுக்கு அது புரிந்து கொள்ள இயலாத வகையில் இருக்கும். எக்ஸாம்பிளாக பார்க்கும்போதுட்டு பொன்னை பரி எனல் அப்படின்னு சொல்லி பொற்கொள்ளர் பயன்படுத்துவாங்க. அதே போல் யானைப்பாகர் பயன்படுத்துறது என்னன்னா ஆடையை காரை எனல்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். அடுத்துட்டு இப்படியும் கூறலான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இடக்கர டக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த 3 சொற்களும் ஒன்றாக 3 சொற்களும் சொற்களுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்துவது தான் முறைன்னு சொல்கிறாங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட்டோம்னா அதை இடக்கர டக்கல்னும், மங்களமற்ற சொல்கிற மங்களமாக சொன்னோம் அப்படின்னா அது மங்களம் வேர்டாகவும், பிறர் அறியாமல் சொல்கிறது குழுவுக்குறியாகவும் கருதப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து போலி. போலின்னு பார்க்கும்போது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க. அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ 2 இடத்துலையுமே பாருங்கள் அறம்ங்கிறதுல இம்மு வந்திருக்கு, இன்னு வந்திருக்கு. ஆனால் சொற்களில் எந்த மாறுபாடுகளும் இல்லை. அந்த பொருள் மாறுபாடு இல்லாமல் இருக்குது. அப்போ முதல்லையோ இல்லை இடையிலையோ இறுதியிலையோ ஒரு எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டு அந்த அந்த விஷயத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா போலின்னு சொல்லுவாங்க. போலி அப்படிங்கிற சொல்ல போல செய்தல், போல இருத்தல் அப்படின்னு சொல்லி வேர்டில் தோன்றுனதாக சொல்லப்படுது. இதுலேயும் 3 டைப் இருக்குது. அது என்னென்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்கிறாங்க. முதற்போலி அப்படிங்கிறப்ப முதல் எழுத்து மாறும். இடைப்போலினா இடை எழுத்து மாறி இருக்கும். கடைப்போலினா கடை எழுத்து மாறி இருக்கும். இந்த 3 டைப்பு. அப்போது எடுத்துக்காட்டுன்னு பார்க்கும்போது பசல் அப்படிங்கிறது பைசல்னும், மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சு அப்படிங்கிறதும், மயல் அப்படிங்கிறது மையல் அப்படிங்கிறதும் மாறி இருக்குது.
அடுத்து இடைப்போலின்னு பார்க்கும்போது அமைச்சு அப்படிங்கிறது வந்து அமைச்சு அப்படிங்கிறது மை வந்து வந்திருக்கு அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இளஞ்சி அப்படிங்கிறது இளைஞ்சி அப்படின்னு சொல்லி லை வந்திருக்கு. அரையர் அரையர் அப்படிங்கிறது வந்துட்டு ரை போட்டு அரையர்னு சொல்கிறாங்க. இடத்துலையும் வந்துட்டு இடையில வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து இடைப்போலியாக வந்து கருதப்படுது. அடுத்து கடைப்போலின்னு பார்க்கும்போதுட்டு அகம் அப்படிங்கிறது வந்துட்டு அகனாகவும், நிலம் அப்படிங்கிறது நிலனாகவும், முகம் அப்படிங்கிறது முகனாகவும், பந்தல் அப்படிங்கிறது பந்தராகவும் மாறி இருக்குது. இதில் வந்துட்டு இம்மு வந்துட்டு இன்னாகவும், இல்லு வந்து இர்ராகவும் மாறும். மகரம் வந்துட்டு என்னவா மாறுது அப்படின்னா வந்து நகரமாகவும், லகரம் வந்து ரகரமாக வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 போலி பார்த்தோம். அது இல்லாமல் வந்துட்டு முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூவகை போலிகள் மட்டுமின்றி வேற ஒரு வகை இருக்குது. இது வந்துட்டு என்னென்னா எல்லா எழுத்துமே மாறி இருக்கும். அதுதான் வந்து முற்றுப்போலின்னு சொல்லுவாங்க. இப்போ 5 அப்படிங்கிறது வந்துட்டு சொன்னாலும் 5 அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு ரெண்டுமே வந்து ஒரே மீனிங்கை தான் தருது. அதனால் இதை வந்து முற்றுப்போலின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா எழுத்துமே மாறிடுச்சு. இப்போ வந்து இவ்வாறு ஒரு சொல் வந்து இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக அனைத்துமே வந்து வேறுபட்டாலும் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, முற்றுப்போலின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. பந்தர் அப்படிங்கிறது வந்து கடைசியில் மாறி இருக்குது. இருங்கிறது கடைப்போலி. மைஞ்சு அப்படிங்கிறது வந்துட்டு முதற்போலி. 5 அப்படிங்கிறது வந்துட்டு முற்றுப்போலி. எல்லாமே மாறிடுச்சு. அரையர் அப்படிங்கிறது வந்துட்டு இடைப்போலி. இடையில் உள்ள வேர்டு மட்டும் வந்து மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எழுவாய் பயனிலே செயல்படு பொருள் அதை பற்றி பார்க்குறோம். அது வந்து என்னென்னா ஒரு எழுவாய் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு என்னன்னா யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது தான் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீலன் பாடத்தை படித்தான் அப்படிங்கிறாங்க. பாரியார், புலி ஒரு விலங்கு. இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா எதை படித்தான் அப்படிங்கிறதும், யார் அப்படிங்கிறப்ப வந்து பாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறதும், எவைன்னு பார்க்கும்போது புலி ஒரு விலங்கு அப்படிங்கிற எவை ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் வந்துட்டு கரெக்டாக அமையுது. அப்போ எழுவாய்ங்கிறது வந்து யார், எது, எவை அந்த வினாக்களுக்கு வந்துட்டு விடையாக அமையும் அப்படிங்கிறாங்க. அதே போல் வந்துட்டு வினை, வினா, பெயர் இப்படிங்கிறது இந்த 3 விஷயம் வந்துட்டு பயனிலைக்கு வந்துட்டு விடையாக அமையும் அப்படிங்கிறாங்க. கரிகாலன் கண்ணில் இல்லனையை கட்டினான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வினை செயலை சொல்கிறது. கரிகாலன் யாருங்கிறது வந்துட்டு வினாவை குறிக்குது. கரிகாலன் ஒரு மன்னன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெயரை குறிக்குது. இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு கரிகாலன் யார், மன்னன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பயனிலைகளாக வந்து கருதப்படுது. அதுக்கப்புறம் யாரை, எதை, எவற்றை அப்படிங்கிற வினாக்களுக்கு வந்து விடையாக அமைகிறத வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து செயல்படு பொருளாக வந்து அமையும். நான் கவிதையை படித்தேன் அப்படிங்கிறப்ப யாரை படித்தேன் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். என் புத்தகத்தை எடுத்தது யார் அப்படிங்கிறப்ப எதை அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். நெல்லிக்கனியை தந்தவர் அதியமானுங்கிறாங்க. எவற்றை தந்தவர் அதியமான்னு சொல்லி கேட்கலாம். இப்படி 3 வகையாக வர்றது வந்து செயல்படு பொருளுக்கு வந்துட்டு விடையாக அமையும்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்துட்டு என்னன்னா எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஆர்டராக எழுதிக்கலாம். இங்கே வந்துட்டு கூ சேர்த்து எழுத சொல்கிறாங்க. வீடு சென்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வீட்டுக்கு சென்றான். மாடு புல் கொடுத்தார் அப்படிங்கிறப்ப மாட்டுக்கு புல் கொடுத்தார். பாட்டு பொருள் எழுதுனா பாட்டுக்கு பொருள் எழுது. செடி பாய்ந்த நீர் அப்படிங்கிற செடிக்கு பாய்ந்த நீர். முல்லை தேர் தந்தான் பாரி அப்படிங்கிறாங்க. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. சுவர் சாந்து பூசினான் அப்படிங்கிறப்ப வந்து சுவருக்கு சாந்து பூசினான் அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு தமிழ் எழுத்துக்களுக்கு வந்துட்டு எண்கள் வந்துட்டு தமிழ் எண்களுக்கு வந்துட்டு எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வேர்டுன்னு பார்க்கும்போது கடலை உருண்டை இங்கனம் சப்பி ருசித்து சாப்பிட்டு அதை எடுத்து கூடையில் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து போடணுங்கிறப்ப 0ங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 10க்கு வரும். மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எழுதலாம். நம்மளோட வயது என்ன, அடுத்து வந்து நமக்கு படிக்கும் வகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எழுத சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஆர்டர் படி எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து கலைச்சொற்கள். கதைப்பாடல் அப்படின்னா வந்து என்ன, பேலட். துணிவு அப்படின்னா வந்து கரேஜ். தியாகம் சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் அப்படின்னா எலகேஷன். ஒற்றுமை அப்படிங்கிறது யூனிட்டி. முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். சமத்துவம் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.